ஒரு நாள் ஒரு பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒரு பட்டியல் ஒட்டப்பட்டது. அந்த பட்டியலில் ஒரு சிறுவனின் பெயர் இல்லை. அந்த ஒரு நொடி அவன் கனவு உடைந்து போனது. ஆனால் உலகம் அப்போது அறியவில்லை, அந்த பட்டியலில் இடம்பெறாத அந்த சிறுவனின் பெயரைத்தான் ஒரு நாள் உலக வரலாறு தங்க எழுத்துக்களில் எழுதப் போகின்றது என்று. அவர் யார் தெரியுமா? அவர்தான் மைக்கேல் ஜோர்டன். 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புரூக்ளினில் பிறந்தார் மைக்கேல் ஜோர்டன். பின்னர் அவரது குடும்பம் கரோலினாவுக்கு குடிபெயர்ந்தது. சிறு வயதிலிருந்தே அவருக்கு கூடைப்பந்து மீது அளவில்லாத காதல். ஒரு நாள் பள்ளியின் முதன்மை கூடைப்பந்து அணிக்கான தேர்வு நடந்தது. மிகுந்த நம்பிக்கையுடன் சென்ற ஜோர்டன் தேர்வில் இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக வேறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த செய்தி அவரை உடைத்தது. வீட்டிற்கு சென்று கதவை மூடி அழுததாக பின்னர் அவர் பேட்டியில் தெரிவித்திருந்தார். அந்த கண்ணீர் தோல்விக்காக அல்ல, நான் நிரூபிக்க வேண்டும் என்ற முடிவுக்காக. அடுத்த நாள் முதல் மற்றவர்கள் தூங்கிய நேரத்தில் ஜோர்டன் பயிற்சி செய்தார். ஆயிரக்கணக்கான ஷாட்டுகள். மீண்டும் 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 வெற்றி கிடைக்கும் வரை அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும்: திறமை உன்னை கதவு வரை அழைத்துச் செல்லும், ஆனால் உழைப்புதான் கதவை திறக்கும். அடுத்த ஆண்டே அதே பள்ளி, அதே மைதானம். ஆனால் இந்த முறை அவரை யாராலும் புறக்கணிக்க முடியவில்லை. அவர் அணியில் தேர்வானார். பின்னர் வட கரோலினா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். 1982இல் தேசிய இறுதிப் போட்டியில் வெற்றியை தீர்மானித்த பந்தை கூடையிலிட்டார். அந்த ஒரு தருணம் ஒரு நட்சத்திரம் பிறந்த தருணம். பலருக்கும் தெரியாத சில உண்மைகள். மைக்கேல் ஜோர்டன் தனது வாழ்க்கையில் 9000க்கும் மேற்பட்ட ஷாட்டுகளை தவறவிட்டுள்ளார். சுமார் 300 போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளார். வெற்றியை முடிவு செய்ய வேண்டிய கடைசி ஷாட்டை 26 முறை தவறவிட்டுள்ளார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வரி இன்று உலகம் முழுவதும் ஊக்கமாக பேசப்பட்டு வருகிறது: என் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தேன், அதனால்தான் நான் வெற்றி பெற்றேன். உலகம் உன்னை ஒரு முறை நிராகரிக்கலாம், 2 முறை தோற்கடிக்கலாம், ஆனால் நீ உன்னை ஒருபோதும் கைவிடாதவரை உன் கதையை யாராலும் முடிக்க முடியாது. அந்த நாள் பள்ளி அணியில் இடம் கிடைக்காத சிறுவன் இன்று உலகம் முழுவதும் எல்லா காலங்களிலும் சிறந்த கூடைப்பந்து வீரர் என்று போற்றப்படுகிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நிராகரிப்பு என்பது முடிவு அல்ல, அது உன் வெற்றியின் முதல் அத்தியாயம். நான் உங்கள் நெல்லை சரவணன். மீண்டும் ஒரு உண்மை கதையுடன் சந்திப்போம். நன்றி.